நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து ஒயரிங் ஸ்கீம்ஸ் அண்டு கலர் கோட்ஸ், அதாவது RJ45 கனெக்டரோட ஒயரிங் ஸ்கீம்ஸும் கலர் கோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே பார்த்தோம் RJ45 கனெக்டரில் மொத்தம் 8 ஸ்மால் ஜாக் இருக்கும். ஸோ அது ஒன்றுத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த 8 ஒயர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். பேட்ச் கேபிள் இருக்கக்கூடிய 8 ஒயர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஒயருமே வந்து 8 கேபிள்ஸ், அதாவது அந்த கேபிளில் இருக்கக்கூடிய பேட்ச் கேபிள் இருக்கக்கூடிய 8 ஒயர்ஸும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ இப்போ அந்த கலர்ஸ் எப்படி, அந்த கலரிங் ஸ்கீம் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், எந்த வரிசையில் எந்த கலர் ஃபஸ்ட்டு எப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஒயரிங் ஸ்கீம்ஸு. ஸோ ஒயரிங் ஸ்கீம் ஸ்பெசிஃபைஸ் ஹவு த ஒயர்ஸ் டு பி கனெக்டட் வித் RJ45 கனெக்டர். அது அந்த பிளாஸ்டிக் கப்பில் எப்படி இந்த ஒயர்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று வந்து 568A, இன்னொன்று 568B. ஸோ T568A, T56B அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் 2 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அதனுடைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் 8 கலரு. ஒன்று ஒயிட் க்ரீனு, இன்னொன்று க்ரீனு, ஒயிட் ஆரஞ்சு, ப்ளூ, ஒயிட் ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட் ப்ரௌன், ப்ரௌன். ஸோ அந்த மாதிரி வரிசையில் நம்ம கொடுக்குறது T568A. அதாவது ஃபஸ்ட்டு பின் வந்து ஒயிட் க்ரீன் ஸ்ட்ரிப் இருக்கணும். அதாவது ஒயிட்டு க்ரீன் அப்படின்ட்டு மாறி மாறி வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ஒயர் வந்து ஃபஸ்ட்டு பின்லேயும், செகண்ட் பின்னில் வந்து க்ரீன் கலர் ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். ஸோ அந்த பின்னையும் செகண்ட் பின்லேயும், தேர்டு ஒயர் வந்து ஒயிட் ஆரஞ்சு ஸ்ட்ரைப்பு, அது பின் 3லேயும், ப்ளூ வந்து பின் 4ல், ஒயிட் ப்ளூ ஸ்ட்ரிப் வந்து பின் 5ல், ஆரஞ்சு வந்து பின் 6, ஒயிட் ப்ரௌன் வந்து 7, ப்ரௌன் கலர் வந்து 8. ஸோ இந்த வரிசையில் வந்து இந்த பின் கலர், ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அது T568A. இதே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா T568B. இதில் ஃபஸ்ட்டு பின்னில் வந்து ஒயிட் ஆரஞ்சு ஸ்ட்ரைப் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து ஒயிட் க்ரீன்னா இது ஒயிட் ஆரஞ்சு வரும். அதே போல் இதில் க்ரீன்னா செகண்ட் பின் வந்து இது க்ரீனு, பட் T658 வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. இதில் வந்து ஒயிட் ஆரஞ்சு, இதில் வந்து ஒயிட் க்ரீன், அது மாறி மாறி வரும். பின் 3ல் வந்து ஒயிட் க்ரீன் ஸ்ட்ரைப்பு, பின் 4 வந்து ரெண்டுமே ஒன்று தான், ப்ளூ கலர். அதே போல் பின் 5ம் ரெண்டுமே ஒன்று தான், ஒயிட் ப்ளூ. பின் 6 வந்து இது ஆரஞ்சு, இது வந்து க்ரீன். பின் 7 வந்து இது ஒயிட் ப்ரௌனு, இதுவும் ஒயிட் ப்ரௌன் தான். பின் 8ம் ரெண்டுமே ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா 4 பின் தான் வந்து மாறும். 4 பின் ஒரே மாதிரி இருக்கும். T568Aக்கும் T568Bக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான். இந்த ஃபஸ்ட்டு பின்னு ஒயிட் க்ரீனு, இதில் ஒயிட் ஆரஞ்சு. செகண்ட் பின் வந்து இதில் க்ரீனு, இது ஆரஞ்சு. தேர்ட் பின்னு இதில் ஒயிட் ஆரஞ்சு, இதில் ஒயிட்டு க்ரீனு. ஸோ ஃபஸ்ட்டு 3 பின்னு வந்து மாறும். அடுத்து 4th பின்னும் 5th பின்னும் சேமாக இருக்கும். 6th பின் வந்து மாறும். 6th பின் வந்து ஏல வந்து ஆரஞ்சு, பியில் வந்து க்ரீன். 7th அண்ட் 8th பின் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே கலர் தான். இதில் வந்து ஒயிட் ப்ரௌனும், இது 7 பின் வந்து ஒயிட் ப்ரௌனும், 8 வந்து ப்ரௌனும் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த காம்பினேஷனில் வந்து நம்ம அந்த ஒயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். 4 பேர்ஸ் இருக்கும். ஸோ அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணணும். மொத்தம் 8 கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஈத்தர்நெட் யூசஸ் ஒன்லி 2 பேர்ஸ், அதாவது ஆரஞ்சு அண்ட் க்ரீன். த அதர் 2 கலர்ஸ் ப்ளூ அண்ட் ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கனெக்ஷன்ஸ்க்காக பயன்படக்கூடியது, ISDN கனெக்ஷனுக்கோ அதாவது ஃபோன் கனெக்ஷனுக்காக பயன்படக்கூடியது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து மாறாது. ப்ளூவும் ப்ரௌனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாறாது. மற்ற 2 மட்டும் மாறும், காம்பினேஷன் வந்து மாறும். இதில் க்ரீன் அப்படின்னா இதில் ஆரஞ்சு, இதில் ஆரஞ்சுனா இதில் க்ரீன், அந்த மாதிரி காம்பினேஷன் வந்து மாறும். ஏன்னா அது 2 தான் வந்து ஈத்தர்நெட்டுக்காக பயன்படுத்தக்கூடியது. பின் டீட்டெயில்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பின் 1 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ், பின் 2 வந்து டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ், பின் 3 வந்து ரிசீவர் பாசிட்டிவ், பின் 4 வந்து ரிசர்வ்டு பொசிஷன். ஸோ அது வந்து எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, ரிசர்வ்டு பொசிஷன். பின் 5, 6, 5, 7, 8 இது 3மும் அதே போல் ரிசர்வ்டு பொசிஷன். ஸோ மாறாது. 4, 5, 7, 8 இது 4 பின் வந்து ரிசர்வ்டு பொசிஷன். பின் 6 வந்து ரிசீவர் நெகட்டிவ், RX நெகட்டிவ்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பின் 6. ஏக்கு வந்து ஆரஞ்சும், பிக்கு வந்து க்ரீனும் கொடுக்கணும், நெகட்டிவ், ரிசீவர் நெகட்டிவ். ரிசீவர் பாசிட்டிவ் வந்து பின் 3 வந்து ரிசீவர் பாசிட்டிவ். ஏக்கு வந்து ஒயிட் ஆரஞ்சு, பிக்கு வந்து ஒயிட் க்ரீன்.
அதுபோல் டிரான்ஸ்மிட்டர் பாசிட்டிவ் வந்து ஃபஸ்ட்டு பின்னு ஒயிட் க்ரீனு, ஏக்கு வந்து ஒயிட் க்ரீனு, பிக்கு வந்து ஒயிட் ஆரஞ்சு. டிரான்ஸ்மிட்டர் நெகட்டிவ் வந்து செகண்ட் பின்னு, ஏக்கு க்ரீனு அப்படின்னா பிக்கு வந்து ஆரஞ்சு. ஸோ இதான் இந்த 4 பின்னு தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஏன்னா இது 4 தான் மாறும். ஸோ பின் 1, 2, 3 அண்டு 6. 1 வந்து 1ம் 2ம் வந்து டிரான்ஸ்மிட்டருக்காகவும் 3யும் 6ம் வந்து ரிசீவருக்காகவும் யூஸ் பண்ணோம். 1, 2 வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்டு 3, 4 ரிசீவர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மாதிரி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒயரிங் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகத்தில் வச்சுங்க, இது 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க. ஒயரிங் ஸ்கீம்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The two main signals of the pins, the one is the TX which is transmission of data, RX receiver of data. So ஒன்று transmission, இன்னொன்று receiving. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான சிக்னல்ஸ் வந்துருக்கும். ஒன்று ரிசீவிங் சிக்னல், இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல், அடுத்து ரிசீவிங் சிக்னல். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் வந்து அந்த 8 பின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பின் வந்து டிரான்ஸ்மிட்டர் பாசிட்டிவ், செகண்ட் பின் வந்து டிரான்ஸ்மிட்டர் நெகட்டிவ், தேர்ட் பின் வந்து ரிசீவர் பாசிட்டிவ், 4th 5th ரிசர்வு, 6th வந்து ரிசீவிங் நெகட்டிவ், 7th 8th ரிசர்வு. ஸோ இந்த பொசிஷன் 1, இது ஒரு பொசிஷன் 1. அடுத்து பொசிஷன் 1 at RJ45 ப்ளக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ப்ளக்கு பின்னு, இது பின்னு, இது ப்ளக்கு. சரிங்களா? இப்போ இது வந்து அந்த ஸ்டெப்ஸ் எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. the position of pin number 1 describes the transmit data or bidirectional. The bidirectional means it can send to both connection with the TX positive. So the TX positive has positive terminal and the color is used in this position is white green. இப்போ இதே வந்து T568க்கு வந்து ஏக்கு வந்து க்ரீனு, பிக்கு வந்து ஆரஞ்சு வரும். பொசிஷன் பின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் டேட்டா ஆர் பைடைரக்ஷனல் வித் டிஎக்ஸ் நெகட்டிவ். இது வந்து டிஎக்ஸ் நெகட்டிவ். இப்போ டிஎக்ஸ் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இதனுடைய கலர் வந்து க்ரீன். இப்போ இதில் க்ரீன் அப்படின்னா அதில் ஆரஞ்சு யூஸ் பண்ணணும். அடுத்து பின் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் டேட்டா, ஆர்எக்ஸ் பாசிட்டிவ். இது பைடைரக்ஷனல். ஸோ ஆர்எக்ஸ்ன்றது இட் இஸ் கம்பேட்டிபிள் டு ரிசீவ் த டேட்டா விச் ஹாஸ் பாசிட்டிவ் டெர்மினல். இதனுடைய கலர் வந்து ஒயிட் ஆரஞ்சு. ஸோ அந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன் யூஸ் பண்ணணும். பின் நம்பர் 4 வந்து ரிசர்வ்டு. ஓகே, ஸோ அது வந்து நம்ம பொதுவாக இதுக்கு கலர் வந்து ப்ளூ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேறு எதுக்கும் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பின் நம்பர் 5. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் கனெக்டட். இதுவும் ரிசர்வ்டு தான். இதனுடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒயிட் ப்ளூ. ரெண்டுத்துக்குமே ஒயிட் ப்ளூ, ரெண்டு ஸ்கீமுமே வந்து ஒயிட் ப்ளூ. பின் நம்பர் 6 வந்து ஆர்எக்ஸ் நெகட்டிவ். ஸோ இது மாறும். ரிசீவர் நெகட்டிவ், பைடைரக்ஷனல். இதனுடைய நெகட்டிவ் டெர்மினல் இதனுடைய கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு. இதில் ஆரஞ்சு அப்படின்னா அதில் வந்து க்ரீன் வரணும். தென் 7 and 8 வந்து உங்களுக்கு ரிசர்வ்டு. ஸோ 7 வந்து ஒயிட் ப்ரௌன், 8 வந்து ப்ரௌன். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. கலரிங் ஈத்தர்நெட் ஒயரிங் ஸ்கீம்ஸ்னு கேட்பாங்க. ஸோ ஒயரிங் ஸ்கீம்ஸ்ன்றது ரெண்டு ஸ்கீமு. ஒன்று T568A, இன்னொன்று T568B. ஸோ மொத்தம் ரெண்டுத்துலேயும் 8 பின் இருக்கும். இதில் 4 பின்னு வந்து ரிசர்வ்டு, 4 பின்னு வந்து உங்களுக்கு ஈத்தர்நெட் பின்ஸு. அதுதான் உங்களுக்கு மாறும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அண்டு 6th. ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து டிரான்ஸ்மிட்டர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். தேர்டு 6th வந்து ரிசீவர் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எழுதலாம். அடுத்து ஈத்தர்நெட் கார்டு அண்ட் போர்ட்டு பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஈத்தர்நெட் கார்டுக்கு இன்னொரு பேர் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, நிக் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கோட கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கார்டில் வந்து ஒரு போர்ட் இருக்கும், ஈத்தர்நெட் போர்ட்டு. ஸோ அந்த போர்ட்டில் தான் நீங்கள் RJ45 கனெக்டர் எடுத்துன்னு வந்து அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவீங்க, ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ ஈத்தர்நெட் கார்டில் ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அந்த ஈத்தர்நெட் கார்டு வந்து மதர் போர்டில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, மதர் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது தனியாகவும் நம்ம வாங்கி கனெக்ட் பண்ணலாம். சில இப்போ வர கம்ப்யூட்டரில் வந்து அந்த மதர் போர்டில்
இன்டர்னலாகவே அந்த நிக் கார்டு வந்து இருக்குது. ஸோ அந்த நிக் கார்டில் நம்ம டேரெக்டாக அந்த போர்ட்டில் வந்து RJ45 கனெக்டரை வந்து இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஈத்தர்நெட் போர்ட் வந்து இப்போது வைஃபை, அதாவது ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டியும் கிடைக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ RJ45 போர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். அது பில்டின் ஈத்தர்நெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டரோடவே சேர்ந்து வர்றது பில்டின் ஈத்தர்நெட் போர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் டேரெக்டாகவே அது வந்து லேப்டாப்லேயே இருக்கும். ஸோ லேப்டாப்பில் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நீங்கள் வந்து ஈத்தர்நெட் போர்ட்டில் அந்த கேபிளை இன்சர்ட் பண்ண உடனே, இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, கனெக்டர் கேபிள், அதை இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 2 லைட் வந்து எரியும். அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் லைட்டு. ஸோ அது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் லைட்டு. ஸோ அது விட்டு விட்டு எரியும். அதுதான் வந்து இட் இண்டிகேட்ஸ் த இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ அது பிளிங்க் ஆகும். அப்போ இன்டர்நெட் வந்து பிளிங்க் ஆகும்போது இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஈத்தர்நெட்டு போர்ட்டு, இது ஒன்று. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 2 இது பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஈத்தர்நெட்டு கனெக்டர், அதாவது RJ45 கனெக்டர். இன்னொன்று பேட்ச் கேபிள். இது வந்து ஈத்தர்நெட் கார்டு அல்லது ஈத்தர்நெட் போர்ட்டு. சரிங்களா? இப்போ 3 விஷயம் பார்த்தாச்சு. அடுத்தது 4வது வந்து கிரிம்பிங் டூல். இந்த 4ம் சேர்ந்து தான் நம்ம வந்து ஈத்தர்நெட் கேபிளிங் ப்ராசஸ் செய்ய முடியும். ஸோ கிரிம்பிங்கிறது என்னென்னா, இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஜாயினிங் 2 or more pieces of metal or wire by deforming one or both of them to hold each other. அதாவது அந்த கனெக்டரோட, அந்த பிளாஸ்டிக் கப்பு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கனெக்டரோட இந்த பின்னை இன்சர்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஒயர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் வந்து கிரிம்பிங் ப்ராசஸ். ஸோ RJ45 கனெக்டரையும் ட்விஸ்டட் பேர் கேபிளையும் கனெக்ட் பண்ணுறது வந்து கிரிம்பிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஈத்தர்நெட் கேபிளிங்கில் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ கிரிம்பிங் டூல்ன்றது ஃபிசிக்கல் டூல். ஸோ இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் த பேட்ச் ஒயர் அண்ட் ஈத்தர்நெட் கனெக்டர். இந்த கிரிம்பிங் டூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் ஹேண்டில் மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த டூல் வந்து அந்த ஈத்தர்நெட் கனெக்டரை வந்து பஞ்சர் பண்ணி அந்த பின்னை வந்து கரெக்டாக செட் பண்ணுறதுக்கு இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கேபிளை வந்து டிசைர்டு லென்த்துக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்சுலேஷன் அந்த ஷீத்தை வந்து நம்ம ஸ்ட்ரிப் பண்ணி, ஸோ அதில் 2 எண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிப் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட் பண்ண ஒயரை பிரித்து விடணும். அந்த 4 பேரை வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அதை முறுக்கியிருக்கும். ஸோ அதை முறுக்கின ஒயரை வந்து பிரித்து விடணும். மொத்தம் 8 ஒயர் இல்லையா, பிரித்து விட்டுட்டு நம்ம என்ன ஸ்கீம் பண்ண போகிறோமோ அந்த ஸ்கீமுக்கு தேவையான மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இப்போ T568B அப்படின்னா ஃபஸ்ட்டு பின் வந்து உங்களுக்கு இங்கே டேபிளில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பின் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சாக இருக்கணும். செகண்ட் பின் வந்து ஆரஞ்சாக இருக்கணும். தேர்டு ஒயர் வந்து ஒயிட் க்ரீனாக இருக்கணும். ஃபோர்த்து வந்து ப்ளூவாக இருக்கணும். ஃபிஃப்த்து வந்து ஒயிட் ப்ளூ. சிக்ஸ்த்து வந்து க்ரீனு. 7th வந்து ஒயிட் ப்ரௌன். 8 வந்து ப்ரௌன். ஸோ இந்த காம்பினேஷனில் ஒயரை வந்து நம்ம பிரித்து வச்சுக்கணும். ரெடியாக வந்து இந்த ஃபார்மெட்டில் வந்து ஒயரை பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒயர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு மறுபடியும் அதை கட் பண்ணணும். ஈவனாக வந்து ஒரே லென்த்தாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அந்த 8 கலர்டு ஒயர்ஸை வந்து அந்த கனெக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரூஸோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒயர் வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீத்தில் வந்து நல்லா இன்சர்ட் ஆகணும். ஸோ இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் கிரிம்பிங் டூலை யூஸ் பண்ணி அந்த செட்டை அப்படியே லாக் பண்ணிடணும். அதாவது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம், அந்த ஹோல்ஸ்குள்ளே கிரிம்பிங் டூல் ஹோல்ஸ்குள்ளே வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, 2 ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்ம அந்த பின்னில் செட் பண்ண ஒயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், ஃபிட் ஆகிடும். நம்ம இப்போ வந்து அந்த கேபிளை டேரெக்டாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் அட் திஸ் ப்ராசஸ், கிரிம்பிங் ப்ராசஸ். இந்த 6 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஜாக்கும், அதே போல் வந்து மொத்தம் 3 ஜாக் இருக்கும். ஸோ RJ45, RJ21, அதே போல் வந்து RJ11 அப்படின்னு ஒரு 3 ஜாக் இருக்குது. அந்த 3 ஜாக்கை பார்த்துருவோம். அடுத்தது வந்து ஈத்தர்நெட் கேபிள் கலர் கோடிங் டெக்னிக்ஸ். அது ஒரு 3 கோடிங் டெக்னிக், கலர் கோடிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துருவோம்.
அந்த ரெண்டுமே வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.